Hello guys, I'm Guru. NASA Transiting Exoplanet Survey Satellite மூலம் NASA இப்ப ரீசெண்டா PD054868A எனும் நட்சத்திரத்தை சுற்றி ஒரு எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா மூலம் NASA என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த PD054868AB இந்த எக்ஸோ பிளானட் நமது மெர்க்குரி பிளானட் நிறைய கொண்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸோ பிளானட் நமது மெர்க்குரி பிளானட் நமது சூரியனை ஆர்பிட் பண்ற டிஸ்டன்ஸை விட 20 மடங்கு குறைவான டிஸ்டன்ஸ்ல இந்த எக்ஸோ பிளானட் அதோட நட்சத்திரத்தை ஆர்பிட் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இந்த எக்ஸோ பிளானட் இதோட டெம்பரேச்சர் 1600 டிகிரி செல்சியஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதிக அளவு டெம்பரேச்சர் இந்த எக்ஸோ பிளானட்ல இருக்கிறதுனால இந்த எக்ஸோ பிளானட்டோட சர்ஃபேஸ் மினரல்ஸ் எவாபரேட் ஆகுது. இந்த எக்ஸோ பிளானட் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைவடையுது. இந்த எக்ஸோ பிளானட்ல வால் போன்ற அமைப்பு உருவாகுது. அந்த வால் போன்ற அமைப்பு 9 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த எக்ஸோ பிளானட் ஆர்பிட் பண்ற டிஸ்டன்ஸ்ல பாதி அளவு இந்த வால் போன்ற அமைப்பு இருக்கு. PD054868AB இந்த எக்ஸோ பிளானட் அதோட நட்சத்திரமான PD054868A எனும் நட்சத்திரத்தை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 30 மணி நேரம் எடுத்துக்குது. எக்ஸோ பிளானட் அதோட நட்சத்திரத்தோட மிக நெருக்கமான டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கனால இந்த எக்ஸோ பிளானட் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைவடையுது அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. 2 மில்லியன் ஆண்டுகளுக்குள்ள இந்த எக்ஸோ பிளானட் முற்றிலுமாக சிதைந்து போகக்கூடும் அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இந்த எக்ஸோ பிளானட் பூமியில எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 140 லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல இந்த எக்ஸோ பிளானட் அமைஞ்சிருக்கு. லைட் இயர் கிலோமீட்டரா கணக்கணும் 9 லட்சம் கோடி கிலோமீட்டர் இந்த எக்ஸோ பிளானட் பூமியில 140 லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. அப்படின்னா எந்த டிஸ்டன்ஸ்ல இந்த எக்ஸோ பிளானட் அமைஞ்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸ்ல இந்த பிரபஞ்சத்துல எது ஸ்பீடா டிராவல் ஆகும்னா லைட் தான் ஸ்பீடா டிராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் ஆயிருக்கும். லைட்டோட ஸ்பீட்ல நம்ம டிராவல் பண்ணி போனாவே இந்த PD054868AB இந்த எக்ஸோ பிளானட் அடையிறதுக்கு 140 லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ்ல இந்த எக்ஸோ பிளானட் அமைஞ்சிருக்கு. இந்த எக்ஸோ பிளானட் அதோட நட்சத்திரத்தோட மிக நெருக்கமான டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கனால இந்த எக்ஸோ பிளானட்ல இருக்கக்கூடிய மினரல்ஸ் எவாபரேட் ஆகுது. அதனால இந்த எக்ஸோ பிளானட்டை சுற்றி வால் போன்ற அமைப்பு உருவாகுது. இந்த எக்ஸோ பிளானட் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைவடையும். 2 மில்லியன் ஆண்டுகளுக்குள்ள இந்த எக்ஸோ பிளானட் முற்றிலுமாக சிதைந்து போகக்கூடும். அதனால இந்த எக்ஸோ பிளானட்டை வாழ தகுதியற்ற கிரகம் அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அப்டேட்டை நீங்க பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.